வணக்கம். இந்த நிகழ்ச்சி செய்வதெல்லாம் நன்மை. சொல்லுங்கம்மா, என்ன உங்க பிரச்சனை? என் வீட்டுக்காரர் தான் மேடம் பிரச்சனையே. ஓ, ஹவுஸ் ஓனரா? என் புருஷன் மேடம். புருஷன்னாலே பிரச்சனை தானே. என்ன பிரச்சனை? எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு மேடம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு மேடம். சந்தேகப்படுறது சகஜம்தான். எதுக்காக சந்தேகப்படுறாரு? மேடம், எனக்கு மாடலிங்ல நிறைய ஆஃபர்ஸ் வருது மேடம். ஆனா கேட் வாக் பண்ணாலும் அவர் கேட்டு தான் வாக் பண்ணுன்னு சொல்றாரு மேடம். அப்புறம் ஹோட்டலுக்கு போய் சவர்மா கேட்டா கூட யார் அந்த சர்மான்னு கேக்குறாரு மேடம். தவறுமா? தவறுமா இல்ல மேடம், சவர்மா. அவர் சொன்னது தவறுமா? அட அதை விடுங்க மேடம். நான் பேசிக்கலே ஒரு கர்நாடகா சிங்கர் மேடம். 6 மலை பாட்டு பண்ணா கூட பொடி திட்டாரு மேடம். ஐயோ, கேட்க முடியல மேடம். நான் நல்லா பாடுவேன் மேடம். ஐயோ, நான் உங்களை சொல்லல, அவர் பேசுனதை சொன்னேன். அதை விடுங்க மேடம். போன வாரம் கூட எங்க வீட்டுக்கு டிவி ரிப்பேர் பண்ண ஒருத்த வந்தான். அவனையும் என்னையும் சேர்த்து வச்சு பயங்கர சந்தேகப்படுறாரு மேடம். டிவி ரிப்பேர் பண்ண வந்தவனை எல்லாம் சந்தேகப்படுறாரா? ஆமா. எங்க கூப்பிடுங்க உங்க புருஷனை. ஐயோ, அவன் யார் கூப்பிட்டாலும் போயிடுவான் மேடம். இதை பாருங்கம்மா, பெத்த புருஷனை இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். மேடம், கட்டின புருஷன் மேடம். ஏதோ ஒண்ணு, முதல்ல அந்த ஆளை கூப்பிடுங்க. ஓ, இதான் சஸ்பென்ஸ் காலா? படம் வரைஞ்ச மாதிரி மூஞ்சா போய் கழுவாது இட்லி கொண்டா மாதிரி. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? அதெல்லாம் செட் ஆகாது, பிரிச்சு வை. பிரிச்சு விட்டா நல்லா இருக்காது சார். அதனால தான் லூஸ் ஹேரா விடாம எடுத்து கிளிப் போட்டு வச்சிருக்கேன். போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு பாக்குறேன், இல்லன்னா அசிங்க அசிங்கமா கேட்பேன். நான் சொன்னது எங்க 2 பேர் பிரிச்சு விட சொன்னேன். மேடம், அவன் என்ன சொல்றது? என்னை முன்ன பிரிச்சு விடுங்க மேடம், நான் போறேன். தபா பூ தொட்டி எடுத்து மூஞ்சி மேல வச்சு. கொஞ்சம் நிறுத்துறீங்களா சார்? முதல்ல என்ன பிரச்சனை? மேடம், அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? டிவி ரிப்பேர் பண்ண வந்தவங்களை வச்சு சந்தேகப்பட்டா எப்படி? மேடம், டிவி ரிப்பேர் பண்றதெல்லாம் அது இல்ல. உங்களுக்கு மேட்டர் தெரியாது, கம்முனு இருங்க. என்ன வேற மேட்டர்? போன வாரம் எங்க வீட்ல கூட தான் டிவி ரிப்பேர் ஆச்சு. 1க்கு 2 பேர் வந்தாங்க. என் புருஷன் தான் கூட்டிட்டே வந்தாரு. நல்லா வேலை செஞ்சாங்க. நல்ல வேலை செய்றீங்கன்னு சொல்லி காசு கொடுத்து வழி அனுப்பி வச்சாரு. இதுல என்ன சார் தப்பு? உன் புருஷன் மான கட்டவனா இருப்பா மேடம். நான்லாம் அப்படி கிடையாது. ஆமா, இவன் பேரு யோகிக்காரன். ஏய், நீ பேச. தபா மைக்கத்துல மூக்கு மேல வச்சு விடுவா பாத்துக்க. சிங்கிள்ஸ் தபா வாய் மூடு. சண்டை போட்டு சரி விடு பாத்துக்கலாம். மேடம், நான் சொல்றது கேளுங்க. மோலாங்க பாருங்க. பேச்சு திக்குது, மனசு சொக்குது உன்னால. ஆசை பின்னுது, உசுர தின்னுது, ஏதோ பண்ணுது உன்னால. தங்கமே தங்கமே என்ன ஆச்சு? உன்னை பார்த்ததும் நெஞ்சில பொங்கலாச்சு. தங்கமே தங்கமே என்னாச்சு? ஆட சட்டது வாழ்க்கையே வண்ணமாச்சு. இது அஜித் சார், விஜய் சார் பார்க்காம தான் சந்தோஷம். ஆமா ஸ்வீட்டி பையா, நைட்டு வாட்ஸ்அப்ல ஐ ஆம் சோ சேட்னு போட்டிருந்தே. வாட் ப்ராப்ளம்? எல்லாம் என் புருஷன் தான் காரணம். புருஷனாலே பிரச்சனை தானே. என்ன பண்ணா? நைட்டு 12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு சொல்றான். ஓ மை காட், இந்த காலத்து பொண்ணுங்களாம் 2 o'clock வர சொல்றாங்க. அவ்வளோ கல்லஞ்சு கைவனா அவன்? கைவன் இல்ல, அவன் ஏன்டி அப்ப கல்யாணம் பண்ண? சரி, உனக்கு நான் சின்ன சின்ன கவிதைகள் சொல்லட்டுமா? இட்லிக்கு தேவை சட்னி, உனக்கு தருவையா கிட்னி. அடுத்த கவிதைக்கு போயிடலாம். வானத்துல இருக்குது நிலவு. சொல்லுங்க சொல்லுங்க. இருமா சொல்லுங்க. உன் புருஷன் செத்தா இளவு. புருஷன் செத்தா இவ்வளவு சந்தோஷம் பாரு. அடுத்து ஒரு கவிதை சொல்லட்டுமா? இந்தியாக்காரருக்கு யூத்து, உனக்கு அழகு ஆதி. இருமா, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறேன்? உனக்கு அழகு நீ அடிக்கிற கூத்து. சூப்பர் 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 சூப்பர். ஆனா இது அந்த அளவுக்கு சரியா உட்கார்லையே. நான் கூட உட்காரத்தை தான் சொன்னேன். அப்படியே புரியாது நடிக்கிறது. நீங்க என்கிட்ட எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு அழகா பேசுறீங்க. ஆனா என் புருஷனும் இருக்கானே, உன்ன இருக்கானவா? உங்க மூக்கு எப்படி அஜித் குமார் மாதிரி ஷார்ப்பா இருக்கு? தெரியலத்தம்மா. அவனும் இருக்கானே, உங்க கண்ணு எப்படி இளைய தளபதி மாதிரி டீப்பா இருக்கு? வேற வேற வேற. என் புருஷன் மூக்கு இருக்குது. மூக்கு மட்டும் தான் எனக்கு மூஞ்ச காணோம். உங்க உதடு பாருங்களே, சூர்யா உதடு மாதிரி நட்டுச்சுன்னு இருக்குல்ல. ஐயோ, சூர்யா கிட்ட என்ன செஞ்சிருவாரு? மேசையை பேர் துணி மாட்டுறாங்க. நீ கூட தான் தமனா மாதிரி நல்லா அழகா ஜாலியா சிரிச்சு பேசுற. எனக்குன்னு ஒத்தி வந்து வாச்சிக்கிறா பார். வாட்சா? என்ன வாட்சிருக்கா பாரு. நீங்க எனக்கு இந்த காப்பி பிடிக்கலையே. போங்க பேபி, ரொம்ப தான் நீங்க போங்க. நான் உனக்காக ஒரு பாட்டு பாட்டா? பாடுங்களே. உன்னை பார்த்த பின்பு நான். யாரா என்ன கேட்காம கம்போஸ் பண்ணது? போய் பாப்போ. எனக்கு தெரியாம எவனா வரஸ்டாலா? தாரா, அவெல்லாம் ஏன்டி இங்க வரா?
நீ ஆமாடா. ஐயோ எங்க போய் ஓடிட்டு இருந்தே வாயில உலருது. மேல வேற எவனா இருக்கானா? நான் உன இங்க பத்துக்கிறேன். என் மேல பெச்சிட்டு போயிட்டேன். கேட்டா நான் அரிசி மூட்டை வந்து சொல்லு. அது சொல்ல மாட்டியா? ஐயோ கீழெல்லாம் குடி முடியாது என்னால. நான் இந்த கபோர்டுக்குள்ள. ஐயோ அது சாமி ரூமா. ஓ ஜீசஸ். டேய் தள்ளாரி. எனக்கு டிவி ரிப்பேர் பண்ண தெரியுதா? அடியாத. ஐயோ வந்துட்டீங்க. வாங்க. மா கட்டிங் பிளேயர் இருக்காமா? டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. ஆங்கர் வாங்க ஆங்கிரி அவரானே வரானே. பாத்துப்பா பார்த்து தான் இருக்கிறேன். மார்னிங் சார். இவ்வளோ கிட்டத்தில் அதான் ஒயர் தாமா சரியா மாட்ட மாட்டேன்மா. ஓ மாட்டிக்கும் போல் தெரியுது. ஐயோ டோரே இந்த சாத்துறானே மாட்டலாம். டிவி நல்லா இருக்கு தம்பி. மீதி உங்க வீட்டுக்காரனை ரெடி பண்ண சொல்றேன். எருமை பால் மிஸ்டேக் பண்ணி குடிக்கீங்களா மாமா? எங்க ஹோல்ஸ் இந்த பிரச்சனையே. ஐயோ சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகி சொல்ல மாட்டேது. இனி அவள் வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது. அவள் தான் நம்ம வீட்டுக்கு வர சொல்லணும். கொஞ்ச நேரத்தில் மிஸ் ஆகிட்டோமே. துஜே தேகா தோ ஏ ஜானா சனம். ஒன்றும் பாட்ட முடியலையா? என்ன அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கிறா? ஹலோ உன் புருஷன் என்ன சொல்கிறான்? சரி அவன் கிடக்குறான் விடு. தபாரு ஏய் உன் புருஷன் வெறும் மீசை மட்டும் தான் வச்சுருக்கான். ஆனால் நான் உன்னே வச்சுருக்கிறேன். ஏய் ஏய் தர்றே. ஆமாம் உங்கள் அக்கா ஒருத்தி ஷாப்பிங் மகால் வந்திருந்தால அவள் பேர் என்ன? வாங்க. வணக்கம் சார். ஒயர் மாட்டிக்கிச்சு. ஒயர் மாட்டிச்சா? இல்லைங்க டிவி ரிப்பேரு அதான் பார்க்க சொன்னேன். வணக்கம் சார். ஹோல்ஸ் போட்டுருக்கிறேன். ஹோல்ஸ் போடுறியா? சேம் கான்செப்ட். இப்போ சொல்லுங்க மேடம். நீங்க வேற சொல்றீங்க போன வாரம் எங்க வீட்டு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு. எங்க வீட்டுக்கார 2 பேர் கூட்டிட்டு வந்தாரு, ரெடி பண்ணாங்க, வேலை பார்த்தாங்க, நல்லா இருக்குதுன்னு காசு கொடுத்தாருன்றீங்க. அவ குடும்பம் மாதிரி உங்க குடும்பம் மானகட்ட குடும்பமா இருக்கா மேடம்? ஐயோ கஷ்டம். நான் சொன்ன டிவி ரிப்பேர் அது இல்ல சார். சரி விடுங்க. இத பாருங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு இளைஞர் ஆவலா காத்துட்டு இருக்காரு. அவலாம் ஏன் இங்க வரான்? அவர் பேரு பிரவீன். அவரை கூப்பிடுவோமா? மிஸ்டர் பிரவீன் ப்ளீஸ் வாங்க. இவன் யாரு? மிக்ஸி ரெடி பண்ண வந்தவனா? பாருங்க மேடம் என் பையன் மாதிரி இருக்கிறேன். பையனை வச்சு சந்தேகம் மேடம் புள்ளனா எங்க இங்க தான் உட்காரணும். அவ பாத்துல போய் உட்கார பாத்தீங்களா? டேய் பல ஏந்து வர. மேடம் பாத்தீங்களா? ப்ரூஃப்க்கு இது ஒண்ணு போதும். சார் நானா சார் மோரே? சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் வாழ்க்கைன்றது செடியில பூக்கிற பூ மாதிரி சார். அது ஒரு தடவை உதிர்ந்துட்டா மறுபடியும் அது ஒட்டு வைக்கிறது ரொம்ப அதெல்லாம் கஷ்டம் கம்மு போட்டு ஒட்டிக்கலாம். போடா எழுந்து. எப்படி பேசுற மாதிரி வாழ்க்கையில பெரிய வியாதி எய்ட்ஸோ இல்ல கேன்சரோ இல்ல சார். சந்தேகம் தான் சார் பெரிய வியாதி. சந்தேகமே இல்ல மேடம். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சது. முதல்ல வெளியே ஏய் யார பைத்தியம் இது? தேவலாம் பாரு. சரி சண்டை செய்யலாம் சிங்கச்சே. நீங்க கண்ணாடி தட்டி கேட்க. வயசான ஆயா போய் வயசு பொண்ணுன்றீங்க. இவன் மட்டும் வயசு பையன். ஆமா நான் வயசு பையன் தான். காக்க மாட்டேன் ஆமாத்தல. மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. யார மாமான்ற? போடா தூர. மேடம் மோல பிரிச்சு விடுங்க மேடம். இவன் என்ன மாமான்ற மேடம் என்ன? புரிஞ்சுக்கயா? பாத்தீங்களா இவன் பைத்தியம் தான் மேடம். லூஸ் கம்னாடி. முதல்ல பிரிங்க மேடம். டெய்லி இது மூஞ்சி பாக்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நானே சொல்றேன் கூட வாடா. ஏய் நான் மூணாவது புடிச்சிட்டு சொல்ற மாதிரி ஆயிட்டு சொல்றேன். ஏய் மேடம் பாத்தீங்களா அடிக்குறா பாத்தீங்களா? ஏய் நான் மிகப்பெரிய ரவுடி தெரியல. ஐயோ மேடம் இதெல்லாம் மேடம் என்ன காப்பாத்து. ஏய் யாரா நீங்களா? அதிகமா சின்ன இது நான் சின்ன ஒரு வடியாது. நீங்க யாரா? நான் எல்லாரும் டேங்க் க்ளீன் பண்ண வந்தவங்களா? போடா. ஏய் போடா எல்லாத்தையும் நான் பாத்து போடா. அதுக்கு முன்னால ஒரு பத்திரத்துல சைன் பண்ணனும். பண்றீங்களா? எதுக்கு சைன் பண்ணாலும் பண்றேன். எதுக்கு மேல கை வைக்கிறாள வச்சுக்காதே. ஒரு ஆம்பளை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரு அண்ணன் தம்பி ஏய் வரலாட்டி ஆனா ஏன் அண்ணன் தம்பி ஏண்டி வராங்க? நீங்க சைன் போடுங்க. சார் வேணாம் சார் நான் சொல்றது கேளுங்க சார். அதெல்லாம் முடியாது. ஐயோ கையெழுத்து போட்டா தலையெழுத்து போறோம். ப்ளீஸ் சார் மட்டும் போடுறதுங்க. சனியின் தொலை இனி இல்லை. இந்தாங்க மேடம்.
செத்துட்டாங்க. செத்துட்டானா?